லிபியா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் கடாஃபியினுடைய மகன் அஸ்லாம் அவர் பார்த்தீங்கன்னா, சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு மர்ம நபர்களால. ஓகேங்களா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு சொல்லி கேட்டோம்னா, நம்மளுடைய அமெரிக்காக்காரன் தான் காரணம். அமெரிக்காக்காரன் தூண்டி விட்டு தான் இந்த மாரி நடந்திருக்குது. முதல்ல இதுல என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றேன் வாங்க. லிபியா நாட்டுல மன்னராட்சி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 42 வருஷம் மன்னராட்சிய ஓரம் தள்ளிட்டு 42 வருஷம் மக்களாட்சி எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு நடந்த வாழ்ந்து வந்த ஒரே ஒரு வீரமான மகன் லிபியால யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, கடாஃபி தான். கடாஃபிக்கு பார்த்தீங்கன்னா 7 ஆம்பள பசங்க, 1 பொண்ணு. அப்படி இருக்கும் பொழுது, அவரு பார்த்தீங்கன்னா, உலகத்துல கூடிய பல்வேறு நாடுகள் எண்ணெய் வளம் வச்சிருக்கும் பொழுது, அமெரிக்காரன் போய் கேட்பான். "என்கிட்ட எண்ணெய் வளத்த குடுத்துரு, எனக்கு நீ சரண்டர் ஆயிருன்னு" சொல்லிட்டு. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, சதாம் ஹுசேன்ட்ட கேட்டாங்க. சதாம் ஹுசேன் என்ன பண்ணாரு, "அப்பல்லாம் குடுக்க முடியாது" அப்படின்னாரு. ஒரு சதி அது இதையும் பண்ணி இன்னைக்கு அவர தூக்குல போட்டாங்க. சதாம் ஹுசேனுக்கு முன்னாடியே அமெரிக்காவ எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, லிபியாவினுடைய முன்னாள் அதிபர் கடாஃபி தான். அவர் அப்படி கேட்ட உடனே அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிட்டான், அவன நேரடியா போய் நம்ம கடாஃபிய ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் பெரிய பலசாலியா இருக்கிறாரு. நாம என்ன பண்ணலாம், அவர் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அவர் எதிர்க்கட்சி அவருக்கு ஆவாதவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சில பல கோடிகள்ல பணத்த குடுத்துட்டு, உள்நாட்டு போர தூண்டி விடலான்னு சொல்லிட்டு, உள்நாட்டு போர தூண்டி விட்டாங்க. தூண்டி விட்டு அதை இது பண்ணிட்டு, கடாஃபி அவர்கள் ரோட்ல நடந்து போகும்பொழுது, அவருக்கு ஆவாதவனம் கட்டலன்னு துப்பாக்கி குடுத்து, அவர வேணும்னே அடிச்சு கொலை பண்ற மாரி பண்ணிவிட்டானுங்க. சுட்டு கொலை பண்ற மாரி ஒரு பெரிய அவமானம் தேடி தந்துட்டானுங்க. இந்த அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் சர்வதேச அளவுலயும் சரி, உள்ளூர் அளவுலயும் சரி, அவங்க கையாளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, எதிரிய இவனுங்க போய் அடிக்க மாட்டாங்க. அவிங்க கூட இருக்கிற ஆளுங்கள வச்சு அவங்கள அடிக்க வச்சு, இவங்க பக்கத்துல நின்னு கை தட்டி சிரிப்பாங்க. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மேல குறை சொல்றதுக்கு வெளியாள் தேவையில்ல. அவிங்க கூட இருக்கிற ஆளுங்களே அவர குறை சொல்லிட்டு வெளியில வந்துருவாங்க. அல்லது அவங்க கூட இருக்கிற நபர்களாலேயே அவங்க படுகொலை செய்யப்படுவாங்க. படுகொலை அப்படிங்கிறது நிகழ்த்தப்படும். இந்த மாரி விஷயங்கள்லாம் பணத்துக்கோசரம் தான் நடத்தப்படுகிறது. அந்த மாரி விஷயத்த தான் பார்த்தீங்கன்னா, லிபியா நாட்டுடைய அதிபர் கடாஃபி மேல அமெரிக்காக்காரன் பண்றான். கடாஃபி சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார். மக்கள் அவருடைய ஆவாதவங்கள தாக்குதல் நடத்தி கொலை பண்றாங்க. தாக்குதல் நடத்தி கொலை பண்ண உடனே அமெரிக்காரன் என்ன பண்றான், அவனுடைய கையாள் ஒருத்தன் நம்ம லிபியால இருக்கிறான். அவனோட அல்லக்கையி. கைக்கூலி. அவன என்ன பண்றாங்க, அந்த நாட்டு அதிபரா தேர்தல்ல நிக்க வச்சு ஜெயிக்க வச்சுடுறாங்க. ஜெயிக்க வச்சாட்டி, கடாஃபிக்கு 7 பசங்க, 1 பிள்ளைன்னு சொன்னோம்ல. அதுல ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சைஃப் அஸ்லாம். ரொம்ப புத்திசாலி. இங்கிலீஷ் பேசுவாரு, எல்லா மொழியும் பேசுவாரு. ரொம்ப திறமையான ஆளு. அவர கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு, அவருக்கு ரொம்ப சித்திரவதைப்படுத்தி அவருக்கு மரண தண்டனை குடுக்குறேன்னு சொல்லி முடிவு பண்ணி ஊர் உலகத்துக்கே அறிவிச்சுட்டாங்க. ஐநா சபையில ஏகப்பட்ட எதிர்ப்புகள்னு உருவான வாட்டி, நம்மளுடைய அஸ்லாம, "சரி ஓகேப்பா நீ போப்பா. சைஃப் அஸ்லாம நீ உட்ரு. நான் உன்ன எதுவும் பண்ணல. நீ போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை பண்றாங்க 2018ல. அப்படி வெளியில வந்தவர் என்ன பண்றாரு, தலைமறைவா வாழ்றாரு. தலைமறைவா வாழ்றாரு. அவரு எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம மெட்ராஸுக்கும், கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய பூம்பாறை கிராமத்துக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸு? மெட்ராஸ்ல ஏதோ நடந்துச்சுன்னா பூம்பாறைக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாரி தான் லிபியாவுடைய தலைநகரத்துல இருந்து ஒரு மலங்காடுன்னு சொல்லலாம். ஒரு மலை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காடு. ஒரு ஆலங்காடுன்னு சொல்லலாம். கும்கி படத்துல ஒரு ஊர காட்டுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு கிராமத்துல போயிட்டு இவரு அமைதியா வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. யாருக்குமே தெரியாம. வெளியில வந்தவரு தலைமறைவாகி போய் அங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இவரு எங்க இருக்கிறாருன்னு யாருக்குமே தெரியாது. தலைமறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்மளுக்கு இந்த எதுவுமே நம்மளுக்கு வேணாம். எப்படி பாட்ஷா படத்துல ரஜினி எப்படி அந்த ஊர் பம்பாய விட்டுட்டு இங்க ஆட்டோ ஓட்டிட்டு அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாரு. சண்டைனாலே எனக்கு பயம் வேணான்னு சொல்லிட்டு. அதே மாரி இவரு இருக்கிறாரு. இப்படி அமைதியா தான் இவங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டம்மியா இருக்கக்கூடிய அதிபர மேல மக்கள் ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஏன்னா, அவன் சுயமா முடிவெடுக்க மாட்டேங்கிறான். அமெரிக்காக்காரங்கிட்ட கேட்டு தான் வேலை செய்றான். அவன் என்ன முடிவு பண்றான்னு மக்களுக்கே குழப்பமா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது, லிபியா நாட்டுல தேர்தல் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படுகிறது. தேர்தல்னு அறிவிச்ச உடனே, நம்ம கடாஃபியோட மகன் என்ன பண்றாரு, சைஃப் அஸ்லாம், "நான் எலக்ஷன்ல நிக்கிறேன்டா, நான் ஜெயிப்பேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு சொல்றாரு. அறிவிக்கிறாரு மக்கள் மத்தியில. அப்படி அறிவிச்ச உடனே, அடுத்த ஓரிரு தினங்கள்ல மர்மமான முறையில கொலை செய்யப்படுகிறார். இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சுட்டு கொன்னுப்புட்டாங்க அவர, சைஃப் அஸ்லாம. இதுலருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அமெரிக்காக்காரன யாரு பகைச்சுக்கிட்டாலும், அவன் குடும்பத்துல கடைசி ஆள் வரைக்கும் விடமாட்டான். ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு தான் நினைப்பான். அவனுக்கு மனசாட்சியே கிடையாது. அவன் ஈவிரக்கமே பார்க்க மாட்டான். பழகிட்டானா ரொம்ப நண்பனா இருப்பான். பகைச்சுக்கிட்டானா, கடைசியா ஒருத்தர கொலை பண்ணிட்டு, அவிங்க சமாதி மேல போய் ஏறி நின்னு குதிப்பான். "ஆ உள்ள அடங்கிட்டியா? சரி ஓகே நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போவான். ரொம்ப மோசமான ஆள் அமெரிக்காக்காரன். அவன்கிட்டலாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். பார்த்து தான் பழகணும். இல்ல ஏதோ பண்ணிப்புடுவானுங்க.
கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இந்த மாரி தான்.